அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க பிரதமர் நரேந்திர மோடி நாகர்கோவில் வருகை தந்துள்ளார். நாகர்கோவிலில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரிக்க இருக்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ், பாஜகவின் அண்ணாமலையும் ரோட் ஷோ செல்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் நடைபெறும் ரோடு ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்று பாஜக மற்றும் என்டிஏ கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ஹெலிகாப்டர் மூலம் நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்துக்கு வந்தடைந்துள்ளார். அவருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்போது பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூடு பகுதியில பாஜக மற்றும் என்டிஏ கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற உள்ள பிரச்சாரம் மற்றும் ரோடு ஷோ நிகழ்ச்சியில பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ஹெலிகாப்டர் மூலம் நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்தில் வந்தடைந்துள்ளார். முன்னதாக டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்த அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானம் வந்தடைந்த அவருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்து வருகின்றனர். தொடர்ந்து காரில் சாலை மார்க்கமாக செட்டிக்குளம் ஜங்ஷன் வழியாக வேப்பமூடு ஜங்ஷன் பகுதிக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி மணிமேடை ஜங்ஷன், அதே போல அண்ணா விளையாட்டரங்கம் வழியாக வடசேரி வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ரோடு ஷோ நிகழ்ச்சிகள் மேற்கொண்டு பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு திரட்டுகிறார். பின்னர் அங்கிருந்து நேரடியாக மீண்டும் ஆயுதப்படை மைதானத்துக்கு வந்து திருவனந்தபுரம் ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து மீண்டும் டெல்லி புறப்பட்டு செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது.